Subscribe our KC Trichy YouTube channel. Like, share, and comment. கரை தாண்டி ஓடும் இந்த வெள்ளம் கரை தேடா ஓடம் போல செல்லும் இதயங்கள் மலரட்டுமே நம்மில் இன்னிசை முழங்கட்டுமே இதயங்கள் மலரட்டுமே நம்மில் இன்னிசை முழங்கட்டுமே இறையருள் வளரட்டுமே அதேகமெல்லாம் பரவட்டுமே இதயங்கள் மலரட்டுமே நம்மில் இன்னிசை முழங்கட்டுமே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, கடவுளுடைய நாளாகிய இன்று கடவுள் படைத்த நாம் ஒவ்வொருவரும் எப்படிப்பட்ட மனநிலையில் இருக்க வேண்டும் என்பதனை இன்றைய வாசகங்கள் நமக்கு வலியுறுத்தி சொல்லுகின்றன. நாம் இந்த உலகிலே வாழுகின்ற இந்த நாட்களில் எந்த ஒரு செயலுக்காக நாம் கடவுளுக்கு முதலில் நன்றி சொல்லுவோம் என்று யோசித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். எதற்காக நாம் நன்றி சொல்லுவோம்? அப்படி யோசித்தோம் என்றால் எதற்கு நாம் நன்றி சொல்ல தேவையில்லை என்கிற நிலையே வருகிறது. எல்லாவற்றிற்காகவும் நாம் நன்றி சொல்லுகின்ற தேவையும் இருக்கிறது. கடவுள் இந்த உலகிலே நம்மை அவ்வளவு தூரம் அற்புதமாக ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து கொண்டிருக்கின்றார். நம்மை படைத்து பாதுகாத்து வழிநடத்தி கொண்டிருக்கிற அந்த இறைவனுக்கு நாம் ஒவ்வொரு நொடி பொழுதும், நொடியை விட ஒருவேளை குறைவான ஒரு கால அளவு இருந்தால் அந்த பொழுதும் நாம் நன்றி சொல்ல நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். நன்றி உணர்வோடு வாழுவதற்கு நாம் அழைக்கப்படுகிறோம். கடவுளிடத்திலே நாம் கேட்டாலும் கேட்காவிட்டாலும், பெற்றுக்கொண்டாலும் பெற்றுக்கொள்ளாவிட்டாலும் நாம் இருப்பகிற அந்த நிலைக்காகவே நாம் நன்றி சொல்வதற்கு இன்று நாம் அழைக்கப்படுகிறோம். அந்த அழைப்பை உணர்ந்தவர்களாக, இன்னும் குறிப்பாக கடந்த வாரம் முழுவதும் நம்மை கடவுள் பாதுகாத்து வழிநடத்தி வந்திருக்கிறார். அதற்காக நன்றி சொல்லி இந்த பலியை நாம் ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். இன்னும் சிறப்பாக காவிரி கலை தொடர்பகம் வழியாக இறைப்பணியை ஆற்றி கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்காகவும், அருங்குடை இயக்குனர் தந்தை உட்பட ஊழியர்கள், தன்னார்வ தொண்டர்கள் ஒவ்வொருவருக்காகவும், இந்த கேசி ட்ரிச்சி என்ற யூடியூப் சேனல் வழியாக திருப்பலியை ஒவ்வொரு நாளும் கண்டுகளித்து அனுபவித்து இறைவனோடு இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காகவும், இன்னும் குறிப்பாக இந்த கேசி ட்ரிச்சி என்ற யூடியூப் சேனலிலே 1000 என சேர்ந்து இப்போது 1,00,000 சந்தாதாரர்களை, அதாவது சப்ஸ்கிரைபர்ஸ் கொண்டிருக்கிற அந்த நிலை வந்திருக்கிறது. இதற்காக பலரும் உழைத்திருக்கிறார்கள். எனவே அனைவருக்காகவும் நாம் நன்றி சொல்லி, கடவுளுக்கு நன்றி சொல்லி இந்த திருப்பலியை நாம் ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். இந்த திருப்பலியை தகுதியான முறையில் ஒப்புக் கொடுக்க தடையாக இருக்கக்கூடிய குற்றங்கள், குறைகள், பாவங்கள் இவற்றை ஏற்றுக்கொண்டு இறைவனிடத்தில் மன்னிப்பு கேட்போம், மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்த நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை முடிவில்லாத வாழ்வுக்கு அழைத்து செல்லுவாராக. ஆமீன்.
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது அருள் என்றும் எங்கள் முன் செல்லவும் எங்களை தொடர்ந்து வரவும் வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் நற்செயல் புரிவதில் என்றும் கருத்தாயிருக்க செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். நாமான் கடவுளின் அடியவரிடம் திரும்பி வந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார். அரசர்கள் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை திரு வசனங்கள் 14 முதல் 17 வரை. அந்நாள்களில் நாமான் புறப்பட்டு சென்று கடவுளின் அடியவரது வாக்கிற்கிணங்க யோர்தானில் 7 முறை மூழ்கியெழ அவர் நலமடைந்தார். அவரது உடல் சிறுபிள்ளையின் உடலை போல் மாறினது. பின்பு அவர் தம் பரிவாரம் அனைத்துடன் கடவுளின் அடியவரிடம் திரும்பி வந்து, இஸ்ரேலை தவிர வேறு எந்த நாட்டிலும் கடவுள் இல்லை என இப்போது உறுதியாக அறிந்து கொண்டேன். இதோ உம் அடியான், எனது அன்பளிப்பை ஏற்றுக்கொள்ளும் என்றார். அதற்கு எலிசா, நான் பணியும் வாழும் ஆண்டவர் மேல் ஆணை, நான் எதையும் ஏற்றுக்கொள்ளேன் என்றார். நாமான் எவ்வளவோ வற்புறுத்தியும் அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. நாமான் அவரை நோக்கி, சரி, அப்படியே ஆகட்டும். ஆயினும் ஒரு சிறு வேண்டுகோள், 2 கழுதை பொதியளவு மண்ணை இங்கிருந்து எடுத்துச் செல்ல உம் அடியானுக்கு அனுமதி தாரும். இனிமேல் உம் அடியானாகிய நான் ஆண்டவரை தவிர வேறு தெய்வங்களுக்கு எரிபலியோ வேறு பலியோ ஒருபோதும் செலுத்த மாட்டேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 98. நீங்கள் அனைவரும் பாட வேண்டிய பதிலுரை பாடலின் பல்லவி. ஆண்டவர் தம் மீட்பை மக்கள் இனத்தார் காண வெளிப்படுத்தினார். ஆண்டவர் தம் மீட்பை மக்கள் இனத்தார் காண வெளிப்படுத்தினார். ஆண்டவர் தம் மீட்பை மக்கள் இனத்தார் காண வெளிப்படுத்தினார். ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள், ஏனெனில் அவர் வியத்தகு செயல்கள் புரிந்துள்ளார். அவருடைய வலக்கரமும் புனிதமிகு புயமும் அவருக்கு வெற்றியை அளித்துள்ளன. ஆண்டவர் தம் மீட்பை மக்கள் இனத்தார் காண வெளிப்படுத்தினார். ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார். பிற இனத்தார் கண் முன்னே தம் நீதியை வெளிப்படுத்தினார். இஸ்ரேல் வீட்டாருக்கு வாக்களிக்கப்பட்ட தமது பேரன்பையும் உறுதிமொழியையும் அவர் நினைவு கூர்ந்தார். ஆண்டவர் தம் மீட்பை மக்கள் இனத்தார் காண வெளிப்படுத்தினார். ஆண்டவர் தம் மீட்பை மக்கள் இனத்தார் காண வெளிப்படுத்தினார். இரண்டாம் வாசகம். கிறிஸ்துவோடு நிலைத்திருந்தால் அவரோடு ஆட்சி செய்வோம். திருத்தூதர் பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறைவசனங்கள் 8 முதல் 13 முடிய. அன்புக்குரியவரே,
தாவீதின் மரபில் வந்த இயேசு கிறிஸ்து இறந்து உயிர் பெற்று எழுந்தார் என்பதே என் நற்செய்தி. இதனை நினைவில் கொள். நற்செய்திக்காகவே நான் குற்றம் செய்தவனைப் போல சிறையிடப்பட்டு துன்புறுகிறேன். ஆனால் கடவுளின் வார்த்தையை சிறைப்படுத்த முடியாது. தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள் மீட்பையும் அதனோடு இணைந்த என்றுமுள்ள மாட்சியையும் கிறிஸ்து இயேசு வழியாக அடையுமாறு அனைத்தையும் பொறுத்து கொள்கிறேன். பின்வரும் கூற்று நம்பத்தகுந்தது. நாம் அவரோடு இறந்தால் அவரோடு வாழ்வோம், அவரோடு நிலைத்திருந்தால் அவரோடு ஆட்சி செய்வோம். நாம் அவரை மறுதலித்தால் அவர் நம்மை மறுதலிப்பார். நாம் நம்பத்தகாதவரெனினும் அவர் நம்பத்தகுந்தவர், ஏனெனில் தம்மையே மறுதலிக்க அவரால் இயலாது. இவற்றை நீ அவர்களுக்கு நினைவுறுத்து. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. எல்லா சூழ்நிலையிலும் நன்றி கூறுங்கள். உங்களுக்காக கிறிஸ்து இயேசு வழியாய் கடவுளின் வெளிப்படுத்திய திருவுளம் இதுவே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 17, இறைவசனங்கள் 11 முதல் 19 முடிய. அக்காலத்தில் இயேசு எருசலேமுக்கு போய்க் கொண்டிருந்த போது கலிலேய சமாரிய பகுதிகள் வழியாக சென்றார். ஒரு ஊருக்குள் வந்தபொழுது 10 தொழுநோயாளர்கள் அவருக்கு எதிர்கொண்டு வந்து தூரத்தில் நின்று கொண்டே, ஐயா, இயேசுவே, எங்களுக்கு இரங்கும் என்று உரக்க குரலெழுப்பி வேண்டினார்கள். அவர் அவர்களை பார்த்து, நீங்கள் போய் உங்களை குருக்களிடம் காண்பியுங்கள் என்றார். அவ்வாறே அவர்கள் புறப்பட்டு போகும்போது அவர்கள் நோய் நீங்கிற்று. அவர்களுள் ஒருவர் தம் பிணி தீர்ந்திருப்பதை கண்டு உரத்த குரலில் கடவுளை போற்றி புகழ்ந்து கொண்டே இயேசுவிடம் திரும்பி வந்தார். அவருடைய காலில் முகங்குப்புற விழுந்து அவருக்கு நன்றி செலுத்தினார். அவரோ ஒரு சமாரியர். இயேசு அவரை பார்த்து, 10 பேர்களின் நோயும் நீங்கவில்லையா? மற்ற 9 பேர் எங்கே? கடவுளை போற்றி புகழ அந்நியராகிய உம்மை தவிர வேறு எவரும் திரும்பி வர காணோமே என்றார். பின்பு அவரிடம், எழுந்து செல்லும், உமது நம்பிக்கை உமக்கு நலம் அளித்தது என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் சிறிது நேரம் சிறு பிள்ளைகளைப் போல கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். சின்ன பிள்ளைங்க சின்னதாக ஒரு எறும்பு போனால் என்ன நினைப்பாங்க? நிச்சயமாக பிள்ளைகளுடைய மனநிலை என்பது சற்று துரிதமான மனநிலை இருக்கக்கூடும். ஒருவேளை அந்த எறும்பு எங்கே போகுது அப்படின்னு யோசிக்க தோணும். அந்த எறும்பு அப்படியே பின்னாலேயே போய் பார்த்தோன்னா அது ஏதோ ஒரு குழிக்குள்ளே உள்ளே போகும். அப்புறம் அங்கேருந்து ஒரு சில எறும்புகள் இப்படி வெளியில் வரும். ஒருவேளை ஒரு சில எறும்புகள் போகிற வழியில் தடுமாறிடுச்சு அப்படின்னா எப்படி அது போய் அது கூட்டத்தோடு மீண்டும் சேரும் அப்படின்னு அந்த எறும்பை பார்த்து போகிற நிலை இருக்கிறது. சில நேரங்களிலே சில பிள்ளைகளை பார்த்துருக்கிறேன், அந்த எறும்பை கொண்டு போய் கையில் பிடிச்சி அங்கே விட்டுருவோமா அப்படின்னு அதை முயற்சி பண்ணுகிற நிலையும் நான் பார்த்துருக்கிறேன். அதே போல் சேட்டை பிடிச்ச சில பிள்ளைங்களும் இருக்க தான் செய்யும். வெளியில் வந்து அந்த எறும்பை டபக்குன்னு நசுக்கி கொள்ளுற நிலை, இது பெரிய மனநிலையும் கூட. அதுபோல் இங்கே எறும்பு நசுக்காதவங்க யாராவது இருக்கிறோமா அப்படின்னா குறைவு தான்.
அதுபோல் கொசுவை அடிக்காதவங்க யாராவது இருக்கிறோமா அப்படின்னா, யாராவது கொசு அடிக்காதவங்க இருக்கிறீங்களா? கொசு அடிக்காதவங்க கண்டிப்பாக குறைவாக தான் இருப்பாங்க. அப்போ அந்த எறும்பு, கொசு, அப்புறம் ஈ, அப்புறம் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பூச்சிகள், இவையெல்லாம் மனிதரை பொறுத்தவரை அதெல்லாம் ஒரு சிறு உயிர். அதை மிக எளிதாக அதை நசுக்கிவிடவும் கொன்றுவிடவும் இருக்கிற நிலை இருக்கிறது. இது உயிர்கள், எல்லாமே உயிர்கள் தானே. அவையும் உண்ணுகின்றன, வாழுகின்றன, இந்த உலகில் வாழுவதற்கான உரிமை பெற்றிருக்கின்றன. கடவுள் அவற்றை படைத்திருக்கிறார், இந்த உலகிலே வாழுவதற்கு அனுமதித்திருக்கிறார். சின்ன சின்ன ஈசல், ஒரு நாள் வாழ்க்கை அல்லது ஒரு வார வாழ்க்கை, ஒரு மாத வாழ்க்கை, ஒரு வருட வாழ்க்கை, 3 வருடம், 10 வருடம் என ஒவ்வொன்றுக்கும் ஆண்டுகள் குறிக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஆண்டுகள் அவை வாழுவதற்கான உரிமையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த உயிர்கள் இந்த உலகிலே வாழுவதற்கு கடவுள் அவற்றையும் படைத்திருக்கிறார், கடவுள் அவற்றையும் அன்பு செய்கிறார். இதையே நான் வலியுறுத்தி சொல்கிறேன் என்றால், ஒரு எறும்பு அடிபட்டுருச்சு அப்படிங்கிறதுக்காக ஆம்புலன்ஸ் பிடிச்சி எங்கேயாவது ஆஸ்பத்திரிக்கு போக பார்த்துருக்குறோமா? அல்லது ஒரு கொசுக்கு பாதி உடம்பு உடஞ்சிருச்சு அப்படிங்கிறதுக்காக அதை கொண்டு போய் காப்பாற்ற முயற்சி செஞ்சுருக்கிறோமா? அல்லது ஒருவேளை நாம் வளர்க்கக்கூடிய கால்நடைகள் என்றால் ஒருவேளை அதுக்கு மருத்துவம் படித்து வைத்திருக்கிறார்கள், எனவே மருத்துவரிடம் கூட்டிக் கொண்டு போய் அதை சரி செய்து கொண்டு வர வாய்ப்பு இருக்கிறது. செல்ல பிராணிகள், வளர்ப்பு பிராணிகள், அது நமக்கு தான் என்னதனால் வளர்த்தாலும் நமக்கு தான், அது நம்ம சாப்பிட தான், நம்ம பயன்பெற தான் அதை செல்ல பிராணின்னு வளர்க்குறோம். பட் நம்முடைய பயன்பாட்டுக்கு தான் அதை பயன்படுத்தி கொள்ளுகிறோம். அவைகளுக்கு வேணால் ஒருவேளை மருத்துவம் பார்க்கிறோம். ஆனால் மற்ற உயிர்கள், பறவைகள், வாகனத்தில் அடிபடுகிற பறவைகள், எலக்ட்ரிக் கம்பிகளிலே காயப்படுகிற பறவைகள், இவையெல்லாம் எங்கே எந்த மருத்துவம் செய்கின்றன? இவைகளெல்லாம் உடல் வலி இருக்காதா? நோய் இருக்காதா? இவைகளுக்கு ஒருவேளை நோய் வந்து விட்டால் எந்த மருத்துவமனைக்கு சென்று நோய் தீர்த்து கொள்ளுகின்றன? இந்த உயிர்களெல்லாம் எப்படி காப்பாற்றப்படுகின்றன? இந்த உயிர்களுக்கெல்லாம் நோய்கள் வராதா? இல்லை வந்தால் அவரெல்லாம் மருத்துவம் பார்ப்பதற்கு அதற்கு அனுமதி இல்லையா? இல்லை அவர்களுக்கு என்ன இல்லை? வாழ உரிமை இருக்கின்றது என்றால் வாழுவதற்கான அனைத்து உரிமையும் பெற்றிருக்கிற நிலையில் நோய் வந்தால் மருத்துவம் பார்ப்பதற்கும் அவர்களுக்கு உரிமை இருக்கிறது அல்லவா? ஆனால் மனிதருக்கு நோய் வந்துவிட்டால் மட்டும் நாம் எவ்வளவு யோசிக்கிறோம். ஒரு சின்ன நோய், ஒரு எறும்பு கடிச்சிருச்சுன்னா அதுக்கு ஒரு பிரதி ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறோம். ஒரு கொசு தடிச்சிருச்சுன்னா அதுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஒரு ஈ ஏதாவது கண்ணில் அடிச்சிருச்சுன்னா அதுக்கு ஒரு மருத்துவம் பார்க்கணும்னு நினைக்கிறோம். இப்படி அந்த சின்ன சின்ன உயிர்கள் தாக்குகின்ற பொழுது அதனுடைய வளர்ச்சிக்காக, அதனுடைய வாழுகிற அந்த உரிமைக்காக, அவருடைய இயல்பான அந்த நிலைக்காக மனிதர்கள் நாம் எவ்வளவு தூரம் அதற்கு நாம் மருத்துவம் பார்க்க நினைக்கின்றோம். அப்போ மனிதர்களுக்கு இவ்வளவு ஏன் முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? மனித உடலுக்கு ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் நாம் கொடுக்கிறோம்? அன்புக்குரியவர்களே, சிந்திக்க தெரிகிற அந்த மனிதனுக்கு இவ்வளவு தூரம் நாம் யோசிக்கிறோமே. நோய் வந்து விட்டால் அப்படியே தளர்ச்சி உறுகிறோம், நோய் வந்து விட்டால் அப்படியே துவண்டு போகிறோம். இந்த உடலை எப்படியாவது மீண்டும் சரி செய்து விட வேண்டும் என நினைக்கின்றோம். நான் கூட நினைப்பதுண்டு, நகைச்சுவையாக சொல்வதும் உண்டு. எனக்கு சில நேரங்களிலே மருத்துவமனைக்கு அதிகமாக ஒருவருக்கு நிச்சயமாக ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும். நான் கடவுளிடம் சொல்வதுண்டு, கடவுள் கலவையை போடும்போது நல்லா தான் போட்டார், எனக்கு மேலே பூச்சு போடும்போது கொஞ்சம் தூங்கிட்டார் அப்படியுமே. என்னென்னா தோல் வியாதி வரக்கூடியவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு நகைச்சுவையான செய்தி. அது கடவுள் செய்தாரா செய்யலைங்கிறது அடுத்த சிந்தனை. ஆனால் ஒரு சின்ன வியாதி என்றால் நாம் ஏன் அவ்வளவு யோசிக்கிறோம்? அவ்வளோ தூரம் நாம் அதை பற்றி நாம் செய்கிறோம், யோசிக்கிறோம், ஓடுகிறோம், மருத்துவம் பார்க்கிறோம், உடலை மீண்டும் சரி செய்து விட வேண்டும் நினைக்கிறோம், நலமாகவே வாழ்ந்து விட வேண்டும் என்று நினைக்கின்றோம். இந்த சிந்தனையெல்லாம் எங்கிருந்து வருகிறது? அன்புக்குரியவர்களே, இது இன்று மட்டுமல்ல, 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவும் அதற்கு முன்பாகவும் இப்படித்தான் இருந்திருக்கிறது. மனிதர் என்றால் உடல் நலத்தோடு வாழ வேண்டும், இருக்கின்ற நிலை அப்படியே இருக்க வேண்டும், வயது கூட வந்துவிடக்கூடாது என்கின்ற நிலை, அந்த மனநிலை நம்மிடத்தில் இருக்கத்தான் செய்கிறது. இன்றைய முதல் வாசகத்திலும் அதை ஒட்டித்தான் வருகிறது, இன்றைய நற்செய்தி வாசகத்திலும் அதை ஒட்டித்தான் வருகிறது. நோய், இந்த நோய் என்கின்ற அந்த நிலை, கடவுள் மனிதரை இந்த உலகிலே படைத்திருக்கிறார் என்று நான் நம்புகிறோம். ஆனால் நோயை படைத்தவர் யார்? நோய் எப்படி இந்த உலகிலே வருகிறது? நோய் எப்படி நம்மை தொற்றிக்கொள்ளுகிறது? நோயினால் நாம் ஏன் புறக்கணிக்கப்படுகிறோம் அல்லது ஒதுக்கி வைக்கப்படுகிறோம்? நோய்வாய்ப்பட்டவர்களை கவனித்துக் கொள்வதற்கு ஏன் ஆள் கிடைக்க மாட்டேங்கிறது? குடும்பத்திலும் சரி அல்லது மருத்துவமனையிலும் சரி, ஒருவரை பார்த்து கொள்ள வேண்டும்,
ஒருவர் நோய்வாய்ப்பட்டவரை உடனிருந்து கவனித்துக் கொள்ள வேண்டும் என்றால் ஏன் மற்றவர்கள் சலித்து கொள்ளுகிறோம்? ஏன் அவர்களை பார்த்து கொள்ள மாட்டேங்கிறோம்? நோய் என்பது அப்படிப்பட்ட ஒரு நிலையா? இதெல்லாம் இன்றைய வாசகங்கள் நமக்கு தருகிற ஒரு சிந்தனை. இந்த நற்செய்தி வாசகத்திலே தொழுநோய் பற்றி நாம் வாசிக்க கேட்கிறோம். தொழுநோய், ஆண்டவர் அந்த தொழுநோயினுடைய எப்படிப்பட்ட ஒரு நிலையை அவர் கண்டு அதை மாற்றுகிறார் என்று பாருங்கள். தொழுநோய் என்பது இன்றும் அது இருக்கிறது, இல்லாமல் இல்லை, காலந்தோறும் இருக்கிறது, காலங்காலமாய் இருக்கிறது. தொழுநோய் என்கின்ற அந்த ஒரு நிலை, காலங்காலமாய் இருக்கக்கூடிய அந்த தொழுநோய், அந்த தொற்று நோய் அல்லது பரவுகிற அந்த நோய் என்கின்ற அந்த ஒரு நிலைக்காக இந்த சமூகத்திலே அந்த மனிதர்களை எப்படியெல்லாம் ஒதுக்கி வைத்திருந்தார்கள். நிச்சயமாக நீங்கள் யாராவது இந்த குருவாவது விளக்கம் சொல்ல கேள்விப்பட்டிருப்பீர்கள். தொழுநோய் பிடித்தவர்கள் சமூகத்திலே மற்றவர்கள் வாழக்கூடிய பகுதியில் வாழக்கூடாது, ஊரை விட்டு தனியாகத்தான் வாழ வேண்டும். அவர்களுக்கு அது சாபம், கடவுள் கொடுத்த சாபம், அவருடைய பாவத்திற்காக கடவுள் சாபம் கொடுத்திருக்கிறார் என்ற ஒரு புரிதல் இருந்தது. அவர்கள் ஊருக்குள் வர வேண்டும் என்றால் தூரத்தில் இருந்து விலகி போங்கள் விலகி போங்கள் என சொல்லி மணி அசைத்து கொண்டே ஒழித்து கொண்டே வர வேண்டும் என்கிற நிலை இருந்தது. சமூகத்தாலும் குடும்பத்தாலும் உடன் பிறந்தவர்களாலும் ஒதுக்கி வைக்கப்பட்ட நிலைதான் அந்த தொழுநோய் பிடித்தவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. அவ்வளவுதான் அவர்களுக்கான மரியாதை. அவர்கள் அப்படியே இருந்து மரித்து போக வேண்டும் என்கிற அந்த நிலை. இயேசு நோயை மட்டும் அவர் குணப்படுத்தவில்லை, மாறாக சமூகத்தில் இருக்கக்கூடிய அந்த புரிதலையும் சேர்த்து குணப்படுத்துகிறார். மீண்டும் அவர்களை குருவிடம் போய் காட்டுங்கள், ஏனால் குருவிடம் போய் அந்த சீட்டை வாங்கி கொண்டு வந்தால் அவர்கள் மீண்டுமாக வீட்டிலே சேர்த்து கொள்ளப்படுவார்கள், சமூகத்திலே சேர்த்து கொள்ளப்படுவார்கள், மீண்டும் அவர்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும், புதிய வாழ்க்கை மீண்டும் அந்த ஏற்கனவே இருந்த அந்த வாழ்க்கை, பழைய வாழ்க்கை மீண்டும் கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு அங்கீகாரத்திற்காக இயேசு உடனடியாக நீ போய் குருவிடம் காமியுங்கள் என சொல்லி அவர்களை அனுப்பி விடுகிறார். போகின்ற வழியிலேயே அவர்கள் போகின்ற வழியிலேயே குணம் பெறுவதை ஒருவர் உணர்கிறார். அந்த ஒருவர் உணர்கிற அந்த நிலை, அவர் யார்? சமாரியர் என்று சொல்லப்படுகிறது. சமாரியர், மீண்டும் சமாரியருக்கு வருவோம். சமாரியர் யார்? சமாரியருடைய நிலை என்ன? சமாரிய பெண், நிச்சயமாக நாம் வாசித்திருக்கிறோம். சமாரிய பெண், இயேசு தண்ணீர் வாங்கி குடிக்கின்ற அந்த நிலை, தண்ணீர் அவரிடமிருந்து பெறுகிற அந்த நிலை, அதை ஒட்டிய ஒரு ஆழமான ஒரு கடவுள் எப்படிப்பட்டவர், கடவுளை பற்றிய வழிபாடு எப்படிப்பட்டது, கடவுளை பற்றிய புரிதல் எப்படிப்பட்டது என்ற நீண்டதொரு பாடத்தை சமாரிய பெண் வழியாக கடவுள் இயேசு நமக்கு சொல்லுகிறார். இந்த சமாரியரை இயேசு இன்று பாராட்டுகிறார். அவரோ ஒரு சமாரியர் என சொல்லுகிறார். அப்போ சமாரியருக்கும் இந்த தொழுநோய்க்கும் இந்த நிலைக்கும் என்ன சம்பந்தம் என்று பார்க்கின்ற பொழுது, சமாரியர் என்பவர்கள் அவர்களை பொறுத்தவரை வழிபாட்டிலே அவர்களை ஒதுக்கி வைத்திருந்தார்கள். சமாரியர்கள் அவருடைய நிலைகளிலே, சமாரியருடைய வீடுகளிலே அவர்கள் இறந்தவர்களை புதைத்திருந்தார்கள். எனவே அது கல்லறை என்று பார்க்கப்பட்டது. சமாரியர்களை இவர்கள் மற்றவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, சமாரியர்களை புறந்தள்ளி வைத்திருந்தார்கள். அவர்களும் சமூகத்தால் புறம்பே தள்ளப்பட்டிருந்த ஒரு நிலையிலிருந்து அவரிடமிருந்து ஒரு முன் உதாரணத்தை இயேசு இன்று எடுத்து காண்பிக்கிறார். 10 பேர் குணமாகவில்லையா? எங்கே அந்த 9 பேர்? அப்போ அந்த 9 பேர் எந்த இனத்தைச் சேர்ந்தவர்கள்? சமாரியர் அல்லாதவர்கள். யார்? யூதர் அல்லது யார்? அங்கிருந்த கிரேக்கர் அல்ல யார்? மற்ற இனத்தவர் என்றால் யார்? இயேசு அங்கு சொல்லவில்லை. அப்போ சமாரியர் என்று புறந்தள்ளப்பட்டவரிடமிருந்து ஒரு உதாரணத்தை எடுத்து காண்பித்து அவரிடம் என்ன இருக்கிறது என்று சொல்லுகிறார். அவரிடம் நன்றி உணர்வு இருக்கிறது என்று ஆண்டவர் இன்று சுட்டி காட்டுகின்றார், சுட்டி காண்பிக்கின்றார். ஒரு சமாரியர் புறந்தள்ளப்பட்டவரிடத்திலே ஒரு நன்றி உணர்வு இருக்கிறது. அந்த நன்றி உணர்வு மற்றவரிடத்திலே, எனக்குத்தான் கடவுள் சொந்தம், கடவுள் எங்களுக்கு மட்டும்தான் விடுதலை கொடுப்பார், கடவுள் எங்களுக்கு மட்டும்தான் மீட்பு கொடுப்பார் என்று கடவுள் எங்களிடமிருந்து வரக்கூடிய நிலை என்று சொல்லுகிற அந்த உரிமை கொண்டாடுகிறவர்களிடத்திலிருந்து நன்றி உணர்வு வரவில்லை. மாறாக நீங்கள் யாரை வெளியில் புறமே தள்ளி வைத்தீர்களோ அவரிடமிருந்து ஒரு நன்றி உணர்வு வருகிறது. அதை இயேசு இன்று சுட்டி காட்டுகிறார். நோய் தவிர்க்க முடியாத நிலை, ஆனால் அந்த நோயோடு கூடிய நம்பிக்கை ஒன்று இருக்கிறது அல்லவா? கடவுள் என்னை காப்பாற்றுவார், இந்த மருத்துவரிடம் சென்றால் அந்த மருத்துவர் வழியாக கடவுள் என்னை காப்பாற்றுவார் என்ற நம்பிக்கை ஒன்று இருக்கிறது அல்லவா? இன்றும் நாம் மருத்துவரை தேடி சென்றாலும் அங்கே சில மருத்துவமனைகளில் எழுதப்பட்டிருக்கிறது, மருந்து கொடுப்பவர் மருத்துவர், ஆனால் குணப்படுத்துபவர் கடவுளே என்று சில மருத்துவமனைகள் எழுதப்பட்டிருக்கிறது. அங்கு வருபவர்களுக்கும் நம்பிக்கை கொடுக்கப்படுகிறது. மருந்து கொடுக்கிறவர் தான் மருத்துவர்,
ஆனால் குணப்படுத்துகிறவர், நலம் கொடுக்கிறவர், மீண்டும் மறு வாழ்வை கொடுக்கிறவர், மீண்டும் பழைய நிலையை கொடுக்கிறவர், மீண்டும் அந்த நிலைக்கு உயர்த்துகிறவர் கடவுள் மட்டுமே என்பதை சில மருத்துவர்களும் புரிந்து வைத்திருக்கிறார்கள் அல்லவா? அப்போ அந்த நம்பிக்கை, இந்த நோயிலிருந்து மீண்டு வருவோம் என்ற அந்த நம்பிக்கை, இந்த நோய், அந்த நம்பிக்கைக்கு பிறகு வரக்கூடிய புதிய வாழ்வு, அதற்கு பிறகு இருக்கக்கூடிய அந்த நிலை எதுவென பார்த்தால் நன்றி உணர்வு. இந்த நன்றி உணர்வோடு இருக்கிற அந்த நிலை என்பது மனிதர்களாகிய நமக்கு நிச்சயம் இருக்க வேண்டும் என்பதை இயேசு வலியுறுத்தி சொல்லுகிறார். இன்றைய 2வது வாசகத்திலே பவுலடியார் மிக தெளிவாக ஒரு விஷயத்தை சொல்லிவிடுகிறார். நான் இவற்றையெல்லாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன், சிறை, வாழ்வு, துன்பம், இவையெல்லாம் எதற்காக நான் அனுபவிக்கிறேன் என்றால் இயேசு கிறிஸ்து வழியாக நாம் மீட்படைய வேண்டும் என்கின்ற ஒரு நிலைக்காக. இயேசுவின் வழியாக மட்டுமே மீட்பு உண்டு, அது இயேசுவின் வழியாக மட்டுமே உண்டு என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே நான் இவற்றையெல்லாம் ஏற்றுக்கொள்ளுகின்றேன் என்று மிக தெளிவாக பவுலுடையார் சொல்லுகிறார். இன்றைய முதல் வாசகத்திலும் மிக தெளிவாக நாம் நம்பிக்கையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். நம்பிக்கையுள்ளவர்களாக இருக்கின்ற அந்த நிலையிலே நம்பி போகின்ற பொழுது இறைவாக்கினர் அந்த குணத்தை பெற்ற பிறகு அவர் கொடுக்கிற அந்த எந்த ஒரு பொருளையும் பெற்றுக்கொள்ளவில்லை என பார்க்கிறோம். கடவுளுடைய பெயரால் செய்த அந்த நன்மைத்தனத்திற்காக நான் என்ன பெற்றுக்கொள்ள வேண்டும்? நீ கடவுளுடன் நம்பிக்கை வைத்தாய், கடவுள் உன்னை குணமாக்கினார் என்று சொல்லுகிற அந்த நிலையை பார்க்கிறோம். மருத்துவர்கள் மருந்து கொடுப்பவர்கள், ஆனால் குணப்படுத்துகிறவர் கடவுள் மட்டுமே என்பதனை என்னை முதல் வாசகம் வலியுறுத்தி சொல்லுகிறது. அன்புக்குரியவர்களே, இந்த உலகிலே வாழுகின்ற உரிமை எல்லாருக்கும் உண்டு. அதுதான் நம்பிக்கை வாழ்வு என நான் பார்க்கிறேன். எல்லாரும் வாழக்கூடிய நிலை இருக்கிறது. அனைவரும் வாழ வேண்டும், உரிமையோடு வாழ வேண்டும். இதுதான் கடவுள் படைத்த பிள்ளைகளுடைய மனநிலையாக இருக்க வேண்டும். அதற்கு அடுத்த நிலையிலே நோய் என்பது வரும், ஆனால் அந்த நோயை குணமாக வேண்டும் என்று நினைக்கின்ற அந்த நிலையிலே அந்த நம்பிக்கை ஆழப்படுகின்ற பொழுது, கடவுளை தேடிச் செல்லுகின்ற பொழுது நோய் நிச்சயமாக குணம் பெறும். அந்த நிலையிலே நாம் நோய் குணம் பெற்றாலும் பெறாவிட்டாலும் நாம் நம்பிக்கையுடையவர்களாக இருக்கின்ற பொழுது இயேசுவினால் மீண்டும் குணப்படுத்தப்படுவோம். அந்த நம்பிக்கை உணர்வு இன்னும் ஆழப்படுத்தப்பட வேண்டும். நாம் நம்பிக்கை அந்த ஆழப்படுத்தி வாழ்கிற அந்த வாழ்க்கையிலே குணம் பெற்றாலும் பெறாவிட்டாலும் நன்றியுடையவர்களாக நாம் இருக்க வேண்டும் என இன்றைய வாசகங்கள் நமக்கு அழைப்பு கொடுக்கின்றன. சின்ன சின்ன விஷயங்களுக்காக நாம் நன்றி சொல்லுவோம். இந்த நாள் கடவுள் நமக்கு உணவு கொடுத்திருக்கிறார். கற்றுக் கொடுத்த ஜெபம், இயேசுவே கற்றுக் கொடுத்த ஜெபத்திலே அன்றாட உணவை எங்களுக்கு தாரும் என ஜெபிக்கின்றோம். இன்று உணவு கிடைக்கிறது, நன்றி சொல்லுவோம். இன்று காற்று இலவசமாக கிடைக்கிறது, நமக்கு சுவாசிக்க கடவுளுக்கு நன்றி சொல்லுவோம். இன்று குடிப்பதற்கு நீர் கிடைக்கிறது, நன்றி சொல்லுவோம். இந்த நாளில் இந்த அடிப்படை தேவைகளை கடவுள் நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார். நாம் உடுத்துவதற்கு உடை கொடுக்கிறார், அன்பான பெற்றோர்களை கொடுத்திருக்கிறார், உடன் பிறந்தவர்களை கொடுத்திருக்கின்றார், நண்பர்களை கொடுத்திருக்கின்றார், நமக்கு ஆலோசனை தரக்கூடிய நல்ல வழிகாட்டிகளை கொடுத்திருக்கின்றார். இன்னுமாக ஒரு சின்ன விஷயத்திற்காக ஒரு புன்னகை கொடுத்து நமக்கு வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொடுக்கிறார், ஒரு திருப்பு முனையை கொடுக்கிறார். எல்லாவற்றிற்காகவும் பயணம் செய்கின்ற பொழுது பேருந்து ஓட்டுகிறவர், வாகனம் ஓட்டுகின்றவர், எல்லாருக்காகவும் நாம் நன்றி சொல்லுவோம். நாம் ஒவ்வொரு நொடி பொழுதும் கடவுளுக்கு நன்றியுடையவர்களாக இருப்போம். இன்னும் குறிப்பாக இந்த கேசி ட்ரிச் யூடியூப் சேனலிலே இந்த சேனல் வழியாக நாம் கடவுளை ஒவ்வொரு நாளும் புகழுவதற்கு இங்கே வந்து திருப்பலி நிறைவேற்றுகிற அருட்தந்தையர்கள், அவர்களுக்காக நாம் நன்றி செலுத்துவோம். அந்த தந்தையர்கள் ஒவ்வொரு நாளும் நமக்காக ஜெபித்து கொண்டு இருக்கிறார்கள். ஏறக்குறைய 5-6 வருடங்களாக இந்த யூடியூப் சேனலை தொடர்ச்சியாக நடத்துவதற்கு கடவுள் ஆசீர்வாதத்தினை கொடுத்திருக்கிறார். கொரோனா காலத்தில் இப்படி ஒரு யூடியூப் சேனல் வர வேண்டும் என அந்த சூழ்நிலையில் நினைத்த அருட்தந்தை தீபன் குழந்தைராஜ், அருட்தந்தை ஆல்பர்ட் அந்த நிலையிலிருந்து இந்த யூடியூப் சேனலை உருவாக்குவதற்கு ஒரு முன்னோடியாக இருந்தார்கள். இன்று அது வளர்ந்து இருக்கிறது. 1,00,000 சந்தாதாரர்களை கொண்டிருக்கிற ஒரு நிலையிலே நாம் இருக்கிறோம். கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம். இந்த இடத்தை நமக்கு ஒவ்வொரு நாளும் கொடுக்கிற அருட்தந்தையர்கள், குறிப்பாக அருங்கொடை இயக்குனர் தந்தை அமல்ராஜ், இன்னுமாக இதற்கு முன்னால் இருந்தவர்கள் எல்லாரும், உடனே பயணிக்கக்கூடிய பணியாளர்கள், நமக்காக திருப்பலி நேரத்திலே பாடல் பாடுகிறவர்கள், இசைக்கக்கூடியவர்கள், இந்த ஒளிப்பதிவு செய்யக்கூடியவர்கள், இந்த யூடியூப் சேனல் வழியாக இறைவனுடைய மொழியை, வார்த்தையை கலை வழியாகவும்
ஜெபங்கள் வழியாகவும் நாம் படைக்கின்ற படைப்புகள் வழியாகவும் ஒவ்வொரு நாளும் இந்த உலகிலுடைய அனைவருக்கும் காணொளியாக உருவாக்கி தருகிற ஒவ்வொரு நல்ல உள்ளங்களுக்காகவும் நாம் நன்றி சொல்லுவோம். இன்னும் குறிப்பாக இந்த யூடியூப் சேனல் வழியாக ஜெபம் செய்து ஜெபிக்கிற அந்த நிலையிலே குணம் பெறுகிற அத்துணை பேருக்காகவும் ஜெபிக்கின்ற ஒவ்வொருவருக்காகவும் உடனிருந்து பயணிக்கக்கூடிய ஒவ்வொருவருக்காகவும் நான் நன்றி சொல்லுவோம். இந்த நன்றி உணர்வு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடி பொழுதும் நம் மனதில் இருக்கின்ற பொழுது நாம் இன்னும் 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 ஆசீர்வதிக்கப்படுவோம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து தொடர்ந்து காத்து வழிநடத்துவாராக. ஆமென். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையாய் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். லாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார். சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார். மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார். இறப்பின் மீதியை வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன். புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். ஆ ஆ ஆமென். தாயும் தந்தையுமான இறைவனிடத்தில் நம்முடைய தேவைகளை மன்றாட்டை எடுத்து வைப்போம். இரக்கமுள்ள இறைவா, எங்களை வழிநடத்துகிறவரே, இன்று நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கடந்த வாரம் முழுவதும் கடந்த மாதம் முழுவதும் எங்களை பாதுகாத்து வழிநடத்தி கொண்டிருக்கின்றேன். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு தேவையானதை நாங்கள் கேட்காமலேயே எங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றேன். நாங்கள் உரிமையோடு கேட்கின்ற மனநிலையும் எங்களுக்கு கொடுத்திருக்கின்றேன். அதோ திரும்பி வந்த குணம் பெற்ற அந்த ஒரு மனிதரைப் போல, சமாரியர் போல நாங்கள் எப்பொழுதும் நன்றியுடையவர்களாக இருக்க எங்களுடைய மனநிலையை நீர் உறுதிப்படுத்தும். எங்களுடைய திருச்சபை தலைவர்களை வழிநடத்தும், நாட்டு தலைவர்களை வழிநடத்தும். எங்களுடைய தேவைகளை ஒவ்வொரு நாளும் செய்து கொடுக்கின்ற அன்பர்களை வழிநடத்தும். இன்னும் அதிகமாக ஆசீர்வதியும். எங்கள் ஒவ்வொருவரையும் அதிகமாக வழிநடத்தக்கூடியவரே, நன்றி செலுத்துகிற இந்த வேளையில் இது இந்த திருப்பலியில் பங்கெடுத்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காகவும், இந்த கேசி திருச்சென்னை யூடியூப் சேனலை தாங்கி பிடித்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அவருடைய தேவைகளை நிறைவு செய்யும் ஆண்டவரை. குறிப்பாக படுக்கையில் நோய்வாய்ப்பட்டு இருக்கின்றவர்கள், மருத்துவமனையில் நோய்வாய்ப்பட்டு இருக்கின்றவர்கள் மீண்டும் குணம் பெற்று வருவதற்கு நீரே அவருடைய நம்பிக்கையை உறுதிப்படுத்தும். இன்னும் அவருடைய நம்பிக்கையை உறுதிப்படுத்தும், ஆழப்படுத்தும் ஆண்டவரை. அவர்களுக்காக உதவி செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு நல்ல உள்ளங்களையும் இன்னும் அதிகமாக ஆசீர்வதியும் ஆண்டவரை. பயணிக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் பாதுகாப்பாக பயணிக்க நீர்தாமே உம்முடைய ஆசீர்வாதத்தை தாரும் ஆண்டவரை. சிறு பிள்ளைகள் படிக்கக்கூடியவர்கள் இன்னும் அதிகமாக படிப்பிலே கவனம் செலுத்தவும், அறிவிலும் கல்வியிலும் ஞானத்திலும் ஒழுக்கத்திலும் அவர்கள் சிறந்து விளங்க சிறு பிள்ளைகளை ஆசீர்வதியும் ஆண்டவரை. கல்லூரி படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளை ஆசீர்வதியும் ஆண்டவரை. அவர்களுடைய எதிர்காலம் சிறந்திட அவர்களுடைய கனவுகளை சுமந்து கொண்டிருக்கக்கூடிய அவர்களுக்கு இன்னும் அதிகமாக நம்பிக்கையை வலுவூட்டும் ஆண்டவரை. திருமணத்திற்காக தங்களை தயார் செய்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு
திருமண தடைகள் நீங்கி மீண்டும் திருமணம் நடைபெறுவதற்கான ஆசீர்வாதத்தினை வழிகாட்டுதலையும் கொடுப்பீராக. திருமணம் நடைபெற்று குழந்தை செல்வத்திற்காக ஏங்கிக் கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுப்பீராக. வேலைவாய்ப்பு இல்லாமல் இருக்கக்கூடியவர்களுக்கு வேலைவாய்ப்பை கொடுத்து இன்னும் அதிகமாக அவர்கள் தொழில் முனைவு என்ற ஏழையில் அவர்களை உறுதிப்படுத்தி ஆசீர்வதிப்பீராக. குடும்பத்திலே சமாதானம் இல்லாது இருக்கக்கூடியவர்களுக்கு சமாதானத்தை கொடுத்து ஒற்றுமையை கொடுத்து ஒருவரை தாங்கிக் கொள்ளக்கூடிய அந்த நிலையை நீர் கொடுப்பீராக. அன்பின் நிறைவா இன்னுமாக ஒவ்வொருடைய தனிப்பட்ட தேவைகளை நம்முடைய பாதத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கின்றோம். நம்முடைய ஆசீர்வதியும். ஒவ்வொருடைய உள்ளத்திலும் இருக்கக்கூடிய தேவைகளை நம்முடைய பாதத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கின்றோம். ஆசீர்வதியும். தொட்டு ஆசீர்வதியும், குணப்படுத்தும், வழிநடத்தும் ஆண்டவரை, உறுதிப்படுத்தும், நம்பிக்கை இன்னும் ஆழப்படுத்தும் ஆண்டவரை. நாங்கள் எப்பொழுதும் நன்றியுடையவர்களாக இருந்திட, ஒவ்வொரு நொடி பொழுதும் நன்றியுடையவர்களாக இருந்திட, உம்முடைய அன்பு பிள்ளைகளாக வாழ்ந்திட, இந்த உலகிலே இன்னும் அதிகமான நற்காரியங்களை செய்யக்கூடிய பிள்ளைகளாக இருந்திட எங்களை இன்னும் அதிகமாக ஆசீர்வதித்திட இடத்துல ஒப்புக் கொடுக்கின்றோம். குடும்பங்களை ஒப்புக் கொடுக்கின்றோம். தனிப்பட்ட ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரை. உம்மிடத்தில் சரணாகதியாக இருக்கின்றோம். எங்களை ஆசீர்வதியும். உடம் ஜெபிக்கக்கூடிய இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் நீர் எங்களுக்கு தருவீர் என்ற நம்பிக்கையோடு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களை இன்னும் அதிகமாக உறுதிப்படுத்தி நம்பிக்கையில் ஆழப்படுத்தி நன்றியுணர்வோடு வாழ்ந்து எங்களை ஒவ்வொரு நாளும் வழிநடத்த வேண்டுமாய் எங்கள் ஆண்டவராகிய இயேசுநாதருடைய திருமுகத்தை பார்த்து கேட்கின்றோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கும் இத்திருப்பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாம் ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் இப்பலியின் காணிக்கைகளோடு நம்பிக்கையாளரின் வேண்டல்களையும் ஏற்றருளும். இவ்வாறு இறைப்பற்றோடு நாங்கள் ஆற்றும் இப்பணியால் விண்ணகம் ஆட்சிக்கு கடந்து செல்வமாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் நீர் உலகு அனைத்தையும் படைத்தீர், காலங்களின் மாற்றங்களையும் முறைப்படுத்தினீர், உமது சாயலில் மனிதரை உருவாக்கினீர். இவ்வுலகின் வியத்தகு பொருள்கள் எல்லாவற்றையும் அவர்களுக்கு பணிய வைத்தீர். இவ்வாறு அவர்கள் உமது படைப்புகள் அனைத்தின் மீதும் பதிலாள்களாக ஆட்சி செலுத்தவும் செயல்களின் மேன்மையை கண்டு
உம்மை இடையராது புகழ்ந்து ஏத்தவும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக செய்தருளினீ. ஆகவே நாங்கள் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்தேத்தி அக்களித்து கொண்டாடி ஆர்ப்பரித்து ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஓசன்னா, 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 ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம்கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். ஓம் திரும நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் மது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் முக்குகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் மரம் அருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். கடவுளை தந்தையின் அழைக்க இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்தார். எனவே நாம் துணிவோடு சொல்லுவோம்: விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, முது பெயர் தூயதென போற்றப் பெறுக, முது ஆட்சி வருக,
உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீயனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் நலமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்னும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்துள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனுடைய செம்மறி, இதோ உலகத்தின் பாவத்தை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமுடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து முடிவில்லா வாழ்வளிப்பதாக. ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக, உயிருள்ள உண்மை சாட்சிகளாக, உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய், தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மாண்புக்கு உரிய உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் புனிதமிக்க உடலாலும் இரத்தத்தாலும் எங்களுக்கு உணவு அளிப்பது போல எங்களை அவரது இறை இயல்பிலும் பங்கு பெற செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், வாழ்வின் பலி தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி. பாவிகளின் ஆதரவே
தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமீன். Subscribe our KC Trichy YouTube channel. Like, share and comment.